மனோஜுக்கு கனகா பற்றின ஒரு ஆச்சரியமானையும் அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மனோஜுடைய கடைக்கு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. அப்போ ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ பார்க்க வந்த ஒரு ஜென்ட்ஸ் வந்துட்டு ஃபோனை கரெக்டாக வந்துட்டு அந்த டேபிள் மேலேயே வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி திங்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ சடனாக பார்த்தா ஃபோன் வந்து அந்த சுவிட்ச் ஆனில் இருக்குது. அப்போ திடீர்னு பார்க்குறப்போ ஸ்க்ரீனில் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஸ்க்ரீனில் பார்த்தா கனகாவுடைய ஃபோட்டோ அதில் இருக்குது. இதை பார்த்தோன்னே மனோஜ் யோசிக்கிறாங்க, என்ன கனகாவுடைய ஃபோட்டோ இவங்க பேனலில் வச்சுருக்காங்க, என்ன இவர் சொந்தக்காரரா, பார்த்தா அப்படி தெரியலையே, என்னன்னு தெரியலையே, கேட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் ஏதாவது நம்ம கேட்க போய் ஏதாவது தப்பாயிருச்சுன்னா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, கனகா பற்றி ஏதாவது நம்மளுக்கு விஷயம் தெரிய வந்ததுன்னா, ஏன்னா கனகா பற்றியோ இல்லை தேவி மேடம் பற்றியோ நம்மளுக்கு எதுவுமே இது வரைக்கும் தெரியவே தெரியாது, ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா நம்ம அதை வச்சு கூட லாக் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி மனோஜ் யோசிக்கிறாரு. அதே போல் வந்துட்டு அவர் தனியாக போய் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. மனோஜ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி போகிறாரு. போயிட்டு, சார் இந்த ஃபோன் அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன சார் இந்த ஃபோன் மாடல் தெரிஞ்சுக்கணுமா, இல்லை அது இல்லைங்க, இந்த ஃபோனில் வால்பேப்பரில் ஒரு ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்கல்ல, ஓ அதுவா, ஆமாம் ஆமாம், அதை ஏன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அந்த பொண்ணு எனக்கு தெரியும், கனகாவை பற்றி தானே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், கனகா உங்களுக்கு எப்படி தெரியுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஒன்று உங்கள் ரிலேஷனா, சிஸ்டரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிஸ்டராவா, ஏங்க அவளுக்கு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு மனோஜ் எப்படியும் ஷாக்காக பார்க்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாங்க எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ வந்துட்டு அவள் மனநல பாதிக்கப்பட்டிருக்கா. ஆமாம் அது எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்கிறாங்க. இதை கேட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயத்த சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் சொல்கிறாரு. அதை கேட்டு அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் ஏன் தப்பு தான், நான் பணக்கார வீட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டனே வந்துட்டு கனகாவுடைய அம்மா தேவி வந்துட்டு என்னையும் கனகாவையும் பிரித்து வச்சுட்டாங்க. நானும் கனகாவும் வந்து உயிருக்கு உயிராக லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கனகா வந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறனால நான் பிரிஞ்சு போனேன். அந்த சோகத்தை அவனால் தாங்கிக்க முடியாமல் மனநல பாதிக்கப்பட்டா. இப்போவும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கிறா. ஆனால் இப்போ எப்படி இருக்கான்னு என்னால் பார்க்க கூட முடியாது. இன்னும் எங்களுக்கு ப்ராப்பராக டைவர்ஸ் கூட எதுவுமே இன்னும் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கட்டணும் வந்துட்டு மனோஜுக்கு போய் தூக்கி வரி போடுது. என்னங்க சொல்கிறீங்க, டைவர்ஸ் கூட ஆகலையா, அப்புறம் உங்கள் ஒய்ஃபை போய் நீங்கள் பார்க்கலையா, நான் போனால் தான் அங்கே வீட்டில் பார்க்க விட மாட்டாங்களே, எப்போவுமே 24 மணி நேரம் தேவி அவங்க கனகா கூடவே இருக்காங்க, நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடப்பாவிகளா, என்ன என் லைஃப்பில் தான் பிரச்சனை, எனக்கு தான் என்ன டைவர்ஸ் ஆகாமல் நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டுன்னு பார்த்தா இவள் லைஃப்பில் இப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு தான் இவங்க எனக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்களா, இதில் வேறு ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் வேறு நடந்திருக்கு, இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அங்கே போய் ஜீவாட்டே இந்த கஸ்டமர்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே சார், ஏதோ வந்து அவங்க ஏதோ இவ்வளோ பொருள் பார்க்க வந்திருக்காங்க, நீங்கள் மட்டும் விட்டு போகிறீங்க, ஏம்மா நீ பார்த்துக்கம்மா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து கனகா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே தேவி மேடம் பார்த்தோன்னே, ஏங்க ஆண்டி இப்படி போய் பேசுனீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன போய் சொன்னேன், நான் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு இலிசு வாங்கி கிடச்சோன்னே வந்துட்டு எல்லா விஷயத்தையும் மறைச்சி என் தலையில் கனகாவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் லைஃப்லேயும் சிக்கலை கொண்டு வந்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு புரியல மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து நீங்கள் இனிமேல் நீ மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு நீ அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை இவ்வளோ தூரம் கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்துருச்சு, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், கனகாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள், கனகா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எல்லா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே மறைச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, மறைக்கணும்னு நான் நினைக்கல. உங்களுக்கு ஒரு தடவை முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, ஏற்கனவே இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்கள் ஒய்ஃபும் வந்துட்டு உங்கள்கிட்ட பணக்காரன்னு சொல்லி ஏமாற்றி தான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டா. அதே போல் தான் கனகாவுக்கும் வந்து பணக்காரன்னு சொல்லிட்டு ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருக்கட்டுமே, ஆனால் 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கனகா வந்து அவள் வீட்டுக்காரரை பிரிஞ்சதுனால தான் இப்படி மனசே பாதிக்கப்பட்டிருக்கா. இதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியலையேங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டு நீங்கள் மட்டும் என்ன, உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு தானே நீங்கள் உங்கள் ஒய்ஃபை லவ் பண்ணாலும் கூட நீங்கள் வந்துட்டு டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏங்க மேடம் இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இப்படிலாம் மாற்றி பேசாதீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கனகாவுக்கும் வந்துட்டு அந்த பையனுக்கு இன்னும் டைவர்ஸே ப்ராப்பராக முடியல போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன இப்போ, அதெல்லாம் பணத்தை கொடுத்தோம்னா அவங்கெல்லாம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே, பணத்தை கொடுத்தா அதெல்லாம் வந்து வாங்கிட்டு ஓகேன்னு சொல்லிடுவாங்க, சைன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள், அதெல்லாம் சைன் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, எப்படி அவங்ககிட்ட பேசி கையெழுத்து வாங்கணுங்கிறது எனக்கு தெரியும், அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்கள் பேச்சு கேட்டு தான் நானும் இப்போ பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீங்கள் தான் வந்துட்டு ரோஹினிகிட்டேருந்து ப்ராப்பராக டைவர்ஸ் வாங்க போகிறீங்களே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க, கனகாவோடைய நிலைமை எப்படியோ அதே நிலைமை தான் எனக்கும். நீங்கள் கொடுத்த 5 லட்ச ரூபாயெல்லாம் கொடுத்துட்டு சைன் வாங்கலான்னு தான் நினச்சேன். நீங்கள் முன்னாடியே கொடுத்துருந்தீங்கன்னா அவள் கண்டிப்பாக சைன் போட்டு கொடுத்துருந்துருப்பா, பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் அப்படியே பண்ணீங்க, 10-20 நாள் இழுத்தடிச்சிங்க, அதுக்குள்ளே நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம்
ரோகிணியோட வயித்துல வந்து என் குழந்தை வளருது, அவள் கன்சீவாக இருக்கா, அதனால் நான் சைன் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல சொல்லிட்டா. இப்போ பணம் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பணத்தை வந்துட்டு செலவுக்கு நான் கொடுத்துட்டேன், ஆனால் மற்றபடி அவள் சைன் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறா. இப்போ எனக்கும் ஆக்சுவலாக பார்த்தா டைவர்ஸ் நடக்காது போல இருக்குது. இப்போ வர அவள் கன்சீவாக இருக்கிறதுனால கோர்ட்டில் எப்படி தீர்ப்பு சொல்லுவாங்கன்னே தெரியல. டெய்லி நான் அந்த கவலையில் இருந்துட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தா எப்போ பார்த்தாலும் கனகாவோட சேர்ந்து வாழுன்னு சொல்லிட்டு என்னென்னத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ சொல்லப்போனால் கனகாவுக்கும் ப்ராப்பராக டைவர்ஸ் ஆகலை, எனக்கும் ப்ராப்பராக டைவர்ஸ் ஆகலை. சொல்லப்போனால் இந்த கல்யாணமே சட்டப்படி செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீ எப்படி கனகாவோட பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுவோம், அதே மாதிரி ரோகிணியோட பிரச்சனையை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன். 2 பேர்த்தோட பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு 2 பேர்த்துக்கு வந்துட்டு சேர்ந்து வாழ்றதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி போதுங்க ஆண்டி, இதுக்கு மேலே என்னால் எதுவும் பேச முடியாது. நீங்கள் எனக்கு கொடுத்த பணத்தை நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்றேன். ஆனால் அதே சமயத்தில் இனிமேல் கனகாவோட என்னால் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்தோன்னே இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திருமண பக்கமெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. நாளைக்கு இந்த கனகாவோட வீட்டு சைட்லையோ இல்லை ரோகிணியோ வந்து கேஸ் கொடுத்தாங்கன்னா கடைசியில் தண்டனை அனுபவிக்கிறது, ஜெயிலுக்கு போய் நானாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ வைக்கலாமல் பேசுகிறீங்களே, முன்னாடியே வந்துட்டு சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் எத்தனை தடவை சொன்னேன் இல்லை உங்கள்கிட்ட, எல்லாம் ப்ராப்பராக முடியட்டும் அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் கேட்கவே இல்லையா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இப்போ கடைசியில் என்னை கொண்டு வந்து சிக்கலில் விட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ பேசிட்டு இருக்கிறப்போ திடீர்னு சடனாக பார்த்தா அங்கே முத்து வந்திருக்காரு. முத்துவை பார்த்தோன்னா, டேய் நீ எப்படிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வரதெல்லாம் இருக்கட்டும், ஏன்டா எந்த தைரியத்தில்டா கனகா அந்த பொண்ணோடைய கழுத்தில் தாலி கட்டி வச்சிருக்கிற நீ, ஏன்டா அது அந்த பொண்ணு ஏற்கனவே மனநல பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த பொண்ணு மேலும் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி நீ எதுக்கு இந்த வேலை பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ, மேடம் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன், அவன் தான் சொன்னான்ல எல்லா பிரச்சனையும் முடிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எதுக்கு இப்படி அவசரப்பட்டு சிக்கலை கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்க. நீங்கள் ரோகிணி பற்றி உங்களுக்கு தெரியாது, அந்த பார்லரம்மா அதுக்கு என்ன நடக்கணுமோ அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமிக் வேணால் போகும், அது காரியம் நடந்தால் போதும் தான் பார்க்கும். அதுக்கிட்ட போய் நீங்களாம் பேசி பணத்தை கொடுத்தீங்கன்னா கூட சைன் எல்லாம் பண்ணி கொடுக்காது, காசுக்கெல்லாம் அது மணங்காது. அது மட்டும் இல்லாமல் அது மனோஜை விட்டு போகிறேங்கிற ஓகேன்னு சொல்லி சொன்னதே ஒரு அதிசயமான விஷயந்தான். அதே மாரி இப்போ வந்துட்டு அவன் வயிற்றுல இவனோட குழந்தை வளருதுங்கிறப்பறம் இதுக்கு மேலே வந்துட்டு அது டைவர்ஸ் எல்லாம் கொடுக்காது. எதுக்கு இப்படி கிறுக்குத்தனமான வேலையை பார்த்து வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கிறாரு. ஆமாம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம்னு நான் வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன விஷயம், அதெல்லாம் ஒன்றும் பெருசெல்லாம் முக்கியம் இல்லை, இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணுறப்போ அதை பற்றி நான் அப்புறமேல் பேசிக்கிறேன் நான். ஆனால் அடே மனோஜ், இப்போ எப்படிடா வீட்டில் போய் பேசுவேன், அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதான் உனக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டே முத்து, வீட்டில் தயவுசெய்து போய் சொல்லிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. ஏன்டா இவ்வளோ பெரிய விஷயத்தில் போய் மாட்டி வச்சிருக்கிற, நான் சொல்லினாலும் ஒரு நாள் அதுவே வந்து உண்மையெல்லாம் வெளில வரப்போகுது, அப்போ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த பிரச்சனையிலேருந்து நான் சால்வ் பண்ணி வரேன்டா, கொஞ்சம் அமைதியாடா, நீயே போய் தயவுசெய்து எங்கேயும் சொல்லாத, அது குறிப்பாக அம்மாட்ட சொல்லி வச்சிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் நீ பண்ணுற வேலைக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீ பண்ணுற பிதலாடத்துக்கு நானும் துணை போகணுமாடா அப்படின்னு டே எனக்கு ஒரே ஒரு மாதம் டைம் கொடுறா, அதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், அதுக்குள்ளே இந்த பார்லர் அம்மாட்ட டைவர்ஸ் வாங்கிட முடியுமா, இல்லை கனகாகத்தா டைவர்ஸ் கிடச்சிருமா, என்ன நடக்கும்னு நினைக்கிறேன், எதுவும் நடக்காது சரியா. பார்லர் அம்மா பற்றி உனக்கே தெரியும், அது உன்னோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும் உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா இப்படி ஏதாண்டா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து டென்ஷன் கொண்டு வந்துட்டு இருக்க, ஆனால் இப்போ நீ பண்ண விஷயம் மட்டும் அம்மா கேள்விப்பட்டாங்கன்னு வச்சுக்கோ, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டே ஒரு மாதம் டைம் கொடுறாங்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முத்துவும், டே ஒரு மாதம் இல்லைடா ஒரு 10 நாள் தான் உங்கள் டைம், என்ன பண்ணுவியோ சீக்கிரம் பண்ணி தொலைடான்னு சொல்லிட்டு